10 வருஷமா நாம் தமிழர் கட்சியில தான் இருக்கிறேன். நாம் தமிழர் கட்சியில பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா நமக்கு புரியுற மாதிரி அரசியல பேசுறது சீமானன் ஒரு ஆள் தான். மத்த யாருமே நமக்கு பேசி புரிய வைக்கிற ஆளும் கிடையாது இந்த தமிழ்நாட்டுல. அரசியல் நமக்கு நம்மளையும் பேச வச்ச ஆளு அண்ணன் சீமானன் அவர் தான். நமக்கு அதுக்கு மேல நம்மளுக்கு அவர் இல்லைன்னா நமக்கு அரசியல் என்னன்னே தெரிஞ்சிருக்காது. அரசியல்னா என்னன்னு புரியாமலே போயிருக்கும். இது வரைக்கும் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஓட்டு போட்டுட்டு போயிருந்திருப்போம். இதுல உள்ள சிக்கல், இதுல உள்ள நடைமுறை என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத சொல்லி புரிய வச்சவர் அண்ணன் சீமான் அண்ணன் தான். அதனால எப்பவுமே சீமான் அண்ணன் தான். அவர் இல்லைன்னா அரசியல்னா என்னன்னே தெரியாம போயிருந்திருக்கும் நமக்கு. அதுதான் முக்கியமான காரணம். விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையினால சீமானவருடைய வாக்கு வங்கி பாதிக்கும், ஓட்டு குறைன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. அது ஒரு இணையதளத்துல இருக்கிறது இந்த ரொம்ப சிறு வயது பிள்ளைகள் தான், ரொம்ப கம்மி. ஒரு 15 வயசோ 20 வயசோ இதுக்குள்ளதான். இவங்கெல்லாம் இவங்கள்ட்ட பாதி பேர்ட்ட ஓட்டு ஐடி கூட இருக்குமா தெரியாது. இவங்கெல்லாம் இணையதளத்துக்குள்ளேயே மொழி கிடக்குறாங்க. யூடியூப்ல பாட்டு கேட்கறதும் பழைய படங்கள் பாக்குறதும் அந்த மாதிரி தான் இருப்பாங்களே தவிர அவங்க அரசியல் கவனிப்புல கூட இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் சீமானவர்கள் ஆடு மாடு மாநாடு நடத்துறாரு, தண்ணீர் மாநாடு நடத்துறாரு, மரங்கள் மாநாடு நடத்துறாரு. அதை விமர்சிக்கிறாங்களே கடுமையா. இது என்ன அதுக்கெல்லாம் ஓட்டா இருக்கு, இப்படி எதுக்காரமா பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுது? இது ஓட்டுக்காக செய்யற விஷயமே இல்லையே. ஓட்டுக்காக செய்யறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இது ஓட்டுக்காக செய்யற விஷயம் இல்லையே. நமக்கு டெய்லியும் தண்ணி தேவைப்படுது, சோறு தேவைப்படுது, வாழ்றதுக்கு வீடு தேவைப்படுது. இதெல்லாம் தேவைப்படுது இல்ல. தேவையை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நாம இப்ப ஓட்டை பத்தி பேசணும்னாக்க இதெல்லாம் இப்ப எப்ப பேசுறது? இதுதானே தேவையா இருக்குது. இதுக்குள்ளதானே அரசியல் இருக்கணும். இதை விட்டுட்டு என்ன அரசியல் செய்யறது?